ஓம் நமச்சிவாய. ஓம் சாய்ராம். இப்போ இது என்னோட முதல் பதிவு. உங்களுக்கு இதில் என்ன பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பக கட்டிகள் வந்தால் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மார்பக கட்டினா நம்ம அக்கல் பகுதியில் கையை வச்சு நம்ம அழுத்தி பார்த்தோம்னாக்கா கட்டிகள் இருக்கிறது தெரியும். இது இப்போ நிறைய பேருக்கு வருது. அப்படி வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, அது எந்த விதமான கட்டி அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிடுங்க. ஏன்னா அது கொழுப்பு கட்டியாகவும் இருக்கலாம், இல்லை சாதாரண நெறி கட்டிகள் போலவும் இருக்கலாம், இல்லை கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம். இப்போ சாதாரண கொழுப்பு கட்டிகள், நெறி கட்டிகள் நம்ம பயப்பட வேண்டாம். அதை சுலபமாக நம்மளே சரி செஞ்சிடலாம். ஆனால் கேன்சர் கட்டினா நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் இந்த கொழுப்பு கட்டி, நெறி கட்டி, இல்லை சாதாரணமாக உண்டாகிற கட்டிகள், இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஏற்கனவே பல யூடியூப் வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதில் நம்ம எக்ஸ்ட்ரா சில டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது தான் அது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுது. அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டி இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப் கட்டி இருக்கிற இடத்துல நம்ம கை விரல்களை வச்சு அதில் லைட்டாக அந்த விரல்களால் அந்த இடத்த கட்டி இருக்கிற இடத்தையும் அதை சுற்றி உள்ள இடத்தையும் லைட்டாக தட்டி விடணும். ரொம்ப அழுத்திடக்கூடாது, சும்மா லைட்டாக அந்த இடத்த லைட்டாக தட்டி விடணும். ரெண்டாவது மெயின் என்ன செய்யணும்னா, நம்ம இந்த கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லுப்பை ஒரு காட்டன் துணியில் கட்டி வச்சுக்கிட்டு, ஒரு மூட்டை மாதிரி, சின்ன மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு, அதை நம்ம இந்த தோசை ஊற்றுற கல்லில் லைட்டாக நல்லெண்ணெய் தடவிக்கணும். நல்லெண்ணெய் தடவிட்டு சும்மா தடவுனா போதும், ஊற்றலாம் வேண்டாம். ஏன்னா அப்போ தான் அந்த துணி அப்படியே பொசுங்காமல் இருக்கும். அதுக்காக எண்ணெய் லைட்டாக தடவிட்டு இந்த கல் உப்பு மூட்டையை அதில் வைக்கணும். வச்சு லைட்டாக சூடு ஏறினவுடனே, இதில் தான் நீங்கள் நோட் பண்ணணும் அந்த பாயிண்ட்டை. எல்லாரும் ரொம்ப சூடாக்கி அந்த இடத்துல அந்த மூட்டையை எடுத்து அந்த கட்டி இருக்கிற இடத்துல நம்ம ஒத்தடம் கொடுக்கணும். ஒத்தடம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடாக சில பேர் கொடுத்து அந்த இடமே பழுத்து போகிற அளவுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நம்ம உடம்பு தாங்குற அளவுக்கான ஹீட்டை தான் நம்ம கண்டிப்பாக வைக்கணும். ரொம்ப அதிக சூடு வைக்கும்போது அந்த இடமே ஒரு மாதிரி சிகப்பாக மாறிடும். அந்த மாரிலாம் வைக்காதீங்க. கரெக்டான சூடு, நம்ம உடம்பு தாங்குற அளவுக்கு உள்ள சூடு கரெக்டாக அந்த கட்டி இருக்கிற லொக்கேஷனில் இல்லை சுற்றியும் வைக்கணும். நீங்கள் அந்த கட்டி இருக்கிற லொக்கேஷன்லையும் வைக்கணும். கொஞ்சம் நவுத்தி ரவுண்டிங்கில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா, கூடவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கட்டி இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நாளில் உங்களுக்கு கட்டியோட அளவு குறைய ஆரம்பிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கட்டி கரைஞ்சிடும். ஆனால் இதை செய்யறத நீங்கள் விட்டீங்கன்னா திரும்ப அதே மாதிரி பழைய லெவலுக்கே திரும்ப வந்துடும். அந்த மாரி வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கூடவே ஆரஞ்சு பழங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஆரஞ்சு பழம், ஹைப்ரிட் பழம் கிடையாது. சாதாரண நாட்டு ஆரஞ்சு பழத்தை வாங்கி டெய்லி ஒன்று சாப்பிட்றது. சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், கோல்டு உடனே அட்டாக் ஆகிடும், எனக்கு ஒத்துக்காது அப்படின்னா, நீங்கள் எந்த டைமில் சாப்பிட்ணுன்னா, ஆஃப்டர்நூன் ஒரு 11:30 12 o'clock அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் அந்த ஒரு பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. இல்லை டெய்லி சாப்பிட முடியலன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த கொழுப்பு கரையிறத நம்ம வெளியாக்கணும். எப்படி நம்ம உடம்பு விட்டு வெளில போனால்தான் அந்த கட்டி ஃபுல்லாக க்யூர் ஆகும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒத்தடம் கொடுக்குற நேரத்தில் காலையிலையும் ஈவினிங்லேயும் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 1/2 hour கரெக்டான முறையில் வாக்கிங் போகணும். வாக்கிங் போனீங்கன்னா தான் நம்ம உடம்புல வேர்வை ஏற்பட்டு அந்த கொழுப்புகள், கரையிற கொழுப்புகள் வேர்வை வழியாக வெளியாகும். இது ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, 4வது பாயிண்ட்டு. இப்போ 3 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இது 4வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, அந்த வாரத்தில் ஒரு நாள் கடுக்காய் பொடி
கடுக்காய் பொடியை வாங்கி சுடு தண்ணியில் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி குடிச்சிடணும். வெதுவெதுப்பான சுடுநீரில் லைட்டாக 1 ஸ்பூனு கடுக்காய் தூளை போட்டு கலக்கி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். வயிறு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டிகள் கொழுப்பு கட்டியிலேருந்து கரையிற நச்சு பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு வெளியாயிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக கரையும். இது நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இது எந்த விதமான கட்டிங்கிறத கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதை நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கான ரிசல்ட்டை எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் கமெண்டில் சொல்கிறத வச்சு தான் நான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுவும் அனுபவபூர்வமாக கண்டுபிடிச்ச சரி பண்ணின ஒரு இதை தான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுவேன். இது மாதிரி நம்ம 5 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். 1, நம்ம விரல்களால் லைட்டாக அந்த கட்டி இருக்க இடத்த சுற்றி லைட்டாக தட்டி விடணும். யாரும் அதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது உப்பு ஒத்தடம் கொடுக்கணும். 3வது ஆரஞ்சு பழம் சாப்பிட்ணும். 4வது வாக்கிங் போகணும். 5வது கடுக்காய் பொடி சாப்பிடணும் வாரத்தில் 1 முறை. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான நல்ல ஒரு தீர்வை உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நேயர்களே.